Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சார், நம்மளுடைய சமீபத்திய போராட்டங்கள் கைதெல்லாம் ஆயிருந்தோம், சாலையிலெல்லாம் படுத்து போராட்டத்தை நடத்தியிருந்தோம். ஏன் அவ்வளவு தூரம்? உள்ளிடுக்கீடு அருந்ததிற்காக உள்ளோடு கொடுக்கப்பட்ட உள்ளிடுக்கீடு அது தவறாக செஞ்சுருக்கிறாங்க. 3% மட்டும் கொடுக்காம அவர்களை அந்த மீதி இருக்கக்கூடிய எங்கே இருக்கிற 15%லையும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால அந்த 15% இருக்கக்கூடிய தேவையாளர்களும் வழக்கு மட்ட ஆதரவாளர் சமுதாய சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே அந்த குறைபாட்டை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் பேரணி, விழிப்புணர்வு பேரணி, இது கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. இந்த மக்களுக்கு இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கடந்த 14 வருஷமாக பட்டியலின அட்டவணை பிரிவிற்காக ஏற்பட்ட இடங்கள் அத்தனையுமே அருந்ததி என்ற ஒரு பிரிவிற்கே இந்த அரசுகள் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால வடக்கு மாநில ஆதரவாளர் அந்த சமுதாய மக்களுக்கும் தேர்ந்தெடுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதை நாங்கள் சுட்டி காட்டாம வேற சுட்டி காட்ட முடியும்? நீ ஆட்சி இருக்கக்கூடிய நீ சரியா செய்ய மாட்டேங்கிற, அப்போ நாங்கள் ஆர்டர் மாதிரி தான் போகணும். ஸோ இது என்ன பெரிய குற்றம் இருக்குது? இதுல பொது பிம்பம்னு ஒண்ணு இல்லை சார். அருந்ததியருக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. இது உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதாவது இல்ல அருந்ததியருக்கு கொடுக்கக்கூடியது யாருமே இருக்கல, மற்ற சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டியது அருந்ததியருக்கு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஒரு 3% உள்ளது இல்ல சார், இல்ல சார் 3% இல்ல, அதுதான் பிரச்சனை. நீங்க அதை தனி இடஒதுக்கீடு கொடுங்க சார்ன்னு சொல்லுங்க. இங்க தான் நீங்க ஒரு விஷயம் தெரியும். இந்த இடஒதுக்கீட்டுக்கான 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அந்த பிறப்பிக்கக்கூடிய அரசாணையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தவறு கொடுத்தாங்க. நியாயமான சார் 3% தான் நீங்கள் கொடுக்குறீங்க. 3% நீங்கள் தனியாக பிரித்து கொடுக்காம அது ஏன் உள்ளேயே வச்சுட்டு நீங்கள் கொலை பண்ணுறீங்க? உள்ளொதுக்கீடு தான் சார். ஒடுக்கு சார் 3 18 வேலை கொடுக்குறீங்க சார். இப்போ அப்படித்தான் நடக்குது. எப்படி சார் அப்படி நடக்கும்? ஆதாரம் எடுத்துறணுமா? நமக்கு 18% இடஒதுக்கீடு, 18க்குள்ள மட்டும் தான் போட்டியிடணும். ரெஸ்ட் ஆஃப் 31ல நம்ம போட்டியிடுறது இல்லையா? பொதுப்பட்டியலுக்குள்ள நம்ம போறது இல்லையா? பொதுப்பட்டியல் 31%லேயே நம்ம போட்டியிடலாம்ல. போட்டியிடலாம். அப்ப 18 போட்டிட்டு நீங்க அதுலயும் போட்டியிடுவீங்களான்னு கேட்டா நியாயமா? அதாவது இப்போ முதல்ல பிசி மட்டும் இருந்தது. எம்பிசி எப்போ வந்தது? 80களின் இறுதியில கடுமையான போராட்டங்கள் நடத்தி கொண்டு வராங்க. ஸோ எம்பிசி பிசிக்குள்ள போட்டிடலாமா? எம்பிசி பிசிக்குள்ள ஏன் அக்கறையோட சொன்னீங்க? இந்த விஷயத்துல ஏன் சார் ரொம்ப கடுமையான விமர்சனம்? தொடர்ந்து அப்பையில இருந்தே அவர் துரோகம் பண்ணிட்டாரு மக்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி அதை வடக்கு மாவட்டத்தில் இளைஞர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க கேட்பாரு. உள்ளவர்களுக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சதான்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு கேட்பாரு. நான் சொல்றதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு யாரையும் பிளேம் பண்ண அவசியமும் கிடையாது. ஒருத்தருடைய நடவடிக்கையின் மூலமாக அவர் செய்யக்கூடிய செயல் பாதகத்தை உண்டாக்குதான் சாதனை. செய்யறதெல்லாம் அநியாயம். வாக்கு உண்டிக்காகவும் வேறு பல்வேறு காரணங்களுக்காகவும் நீங்கள் இந்த 3% இடஒதுக்கீடு, இன்னும் சொல்லப்போனால் நான் கேட்ட அந்த 3.5 லட்சம் பின்னடைவு பணியிடங்களை நிரப்பக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக, அதுக்கு பழி வாங்கணுக்காக தான் இந்த அருந்திருந்த இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு தேவேந்திரோட மக்களையும் ஆதரவாளர் மக்களையும் அவர் பழி வாங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு தான் இதுக்கு துணையா போயிட்டாரு திருமான்னு. அதே எப்படி? நீதிக்கும் அநீதிக்கும் யுத்தம் நடக்கின்ற பொழுது நீங்க அந்த அநீதியை பார்த்து கொண்டிருந்தாலே நீங்க அநீதிக்கு துணை போனவர்களாக அர்த்தம். நம்மளுடைய சமீபத்திய போராட்டங்கள் கைதெல்லாம் ஆயிருந்தோம், சாலையில எல்லாம் படுத்து போராட்டத்தை நடத்தியிருந்தோம். ஏன் அவ்வளவு தூரம் சார்? திஸ் இஸ் a democratic country. ஜனநாயகம் அப்படின்னா அதில் ஜனம் என்று சொன்னாலே மக்கள், மக்களுக்கான அரசு தான் அதான் ஜனநாயகம்னு சொல்கிறது. ஆச்சா, மக்களால் ஆளப்படக்கூடியது தான் ஜனநாயகத்தை. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிக் கண்ட்ரி, குடியரசு கண்ட்ரிங்கிறதெல்லாம் இட்ஸ் ரிப்பப்ளிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறது எல்லாமே அதனுடைய பொருள் தான். மக்கள் தான் இங்கே ஆல் இன் ஆல். இப்போ இதே ஆட்டோக்ராட்டிக் ஒரு சர்வாதிகார ஆட்சி, டிக்டேட்டர்ஷிப்னு சொன்னால் அது மக்கள் ஆட்சியாக கருதப்படாது. ஏன்னா ஒரு நபர் அவர்கள்தான். இப்போ மன்னர் ஆட்சிக்கும் மக்கள் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லா சட்டங்களுமே எதுவுமே மன்னர் என்ன சொல்லுகிறாரோ அதை கட்டுப்படுத்தணும். அதை மாற்று கருத்து சொல்லுவதற்கு யாருக்கும்
இடமில்லை. மன்னரை எதிர்த்து போராட்டம் நடத்துவது கொலை குற்றம். மன்னரை எதிர்த்து கேள்வி கேட்பது தவறானது. சிறைச்சாலை தான் அதுக்கு தீர்வு. அப்படித்தானே கடந்த காலத்தில் இருந்தது ஆச்சுங்களா? அதை மாற்றித்தான் மக்களாட்சிகள் வந்திருக்கு. அதுதான் டெமோக்ராட்டிக் குடியரசு. இதனுடைய அம்சம் என்ன? நமக்காக 1950 ஜனவரி 26 நமக்கான அரசியல் சட்டம் வந்துருச்சு. இந்த அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை அம்சம் என்ன? பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு, கருத்துரிமை உண்டு, மாற்று கருத்து இருந்தால் அதை எதிர்த்து போராடுவதற்கு உண்டானது உண்டு ஆச்சுங்களா? 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது. பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட் அசம்பிளி, தட் இஸ் a பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். தென் நீதிமன்றங்கள் இருக்குது, தென் பியூரோக்ரசி இருக்குது ஆச்சுங்களா? 3 ஒன்றோடு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், 3 ஒன்றோடு இணைந்தவர்கள் ஆச்சுங்களா? எனவே இது எல்லாமே மக்களுக்கான அமைப்புகள். இதெல்லாமே மக்களுடைய பிரதிநிதிகள் போய் அங்கே பேசணும். அந்த சட்டம் போட்டாலும், அவர் சட்டமே போட்டாலும் கூட அது அடிப்படை கருத்துக்கு, இந்திய அரசியல் சாசனுடைய அடிப்படை கருத்துக்களுக்கு மாறுபட்டு போனால் அதை ரத்து செய்கிறதுக்கு கோர்ட்டுகளுக்கு இடம் உண்டு ஆச்சுங்களா? அரசு போடக்கூடிய திட்டங்களை அதிகாரிகள் செய்யணும். இந்த அதிகாரிகள் தவறு பண்ணாலும் தட்டி கேட்பதற்கு மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒன்றோடு பின்னி பிணைந்தவர்கள். அந்த வகையில் இன்னைக்கு மக்களுடைய பிரதிநிதிகளாக போய் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களுக்கு தவறு செய்கிற போது அல்லது மக்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்கு பல வடிவங்கள் உண்டுங்க. டெமோக்ராட்டிக் எஸ்டாப்ளிஷ் நார்ம்ஸ். தே கேன் கோ ஃபார் ஃபாஸ்டிங், உண்ணாவிரதம் இருக்கலாம். இல்லை என்ன வகையில் போகிறாங்க. நாங்கள் உள்ளிடுக்கீடு, அருந்ததிற்காக கொடுக்கப்பட்ட உள்ளிடுக்கீடு அது தவறாக செஞ்சுருக்கிறாங்க. 3% மட்டும் கொடுக்காம அவர்களை தனியாக 3% தனி இடம் கொடுக்காம அந்த மீதி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற 15%லையும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால அந்த 15% இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் வழக்கு மட்ட ஆதரவாளர் சமுதாய சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே அந்த குறைபாட்டை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, அதே போல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 99 வருடங்களாக மாஞ்சோலை குடிக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக அவங்க அந்த பகுதியினுடைய பிரஜைகளாக மாறிட்டாங்க. எனவே அவர்களை சட்டவிரோதமாக வெளியேற்றக்கூடாது. அவர்களுக்கான உரிமைகளை 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதே போல் இன்னும் 4 கோரிக்கைகள், குறிப்பாக மதுவிலக்கு அப்படிங்கிறது மாநில அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடியது. எனவே மதுவிலக்கு அமல்படுத்தணும். தென் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தேவேந்திர சமுதாயத்தை இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள். வடக்கு மாவட்டத்திலையும் தீண்டாமை கொடுமைகள் அதிகரித்து வருது. எங்கேயும் கொலைகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இதையெல்லாம் தனிக்கவனம் செலுத்தி ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் தென் தமிழகத்தில் தொடங்கப்பட தமிழ்நாட்டில் தொடங்கப்பட தொழிற்சாலைகள் பரவலாக எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கணும். சென்னை சுற்றி காஞ்சிபுரம், திருவள்ளூர் மட்டுமே எல்லா தொழிற்சாலையும் அமைக்கிறாங்க. அதே அமைக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தென் தமிழகத்தில் கட்டட வேலைக்கு மட்டுமே தென் தமிழக இளைஞர்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த தொழிற்சாலை செயல்பாட்டுக்கு வந்த பிறகு வடக்கு மாவட்டத்துக்கு சேர்ந்தவங்களை வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் மாநில அரசுக்கு உரிய அறிவுரையை ஆளுநர்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் நாங்கள் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் பேரணி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அக்டோபர் 18ஆம் தேதியே மெயில் மூலமாக முதல்ல கடிதம் அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகு அக்டோபர் 26ஆம் தேதி அவர்களுடைய அழைப்பின் பேரில் எங்களுடைய வழக்கறிஞர்களும் மாநில பொதுச் செயலாளர் 2 பேரும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்தாங்க. ஸோ நாங்கள் பேரணி முதல்ல மன்றோ சிலையிலிருந்து சேப்பாக்கம் கேட்டிருந்தோம். அது சாத்தியமில்லை, அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ராஜ்பவன் நடக்கிறதுக்கு அங்கே கேட்டோம், அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர்களாகவே பரிந்துரைத்தது தான் நாங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம். அப்போ அவங்களே சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்த கடிதத்தை கூட அங்கேயே திருத்தி எழுதி வாங்கிட்டு நீங்கள் போய் வேலை செய்யுங்க, நாங்கள் முதல்ல ஒரு நாளைக்கு முதல் தான் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு கடைசியாக கரெக்டாக 7ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் மக்கள் சேர்ந்தபோது உங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒட்டி இருக்கிறோம்னா சுகத்தில் என்ன ஒட்டுறாங்கன்னு யாராவது போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? காவல்துறை அதிகாரிக்கு ஏன் அந்த அனுமதி மறுக்கக்கூடியவர்கள் 3 நாளைக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு என்ன காரணத்துக்காக அனுமதி மறுக்கணும்னு சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருப்போம். அவர்களாக எப்படி தன்னிச்சையாக செய்ய முடியும்? காவல்துறை அதிகாரிகள் ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் வைக்கிறாங்க, கட்டுப்படுத்துவதற்காக கிடையாது ஆச்சுங்களா? கட்டுப்படுத்து, அதாவது அவர்கள் ரெகுலேட்டட் படி, அது இட்ஸ் நாட், அவங்க இராணுவம் கிடையாது, காவல்துறை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள், அவ்வளோதான். நீங்கள் 2000 பேர்னு வரணும்னு சொல்லியிருக்கிறீங்க, கூடுதலாக ஆட்கள் வருவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு தவறு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடத்தல் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் 2000 பேருக்கு மேலே வர்றாங்க அப்படிங்கிறத வச்சு சொல்கிறீங்க? ஸோ அப்போ இது அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுத்து ஆச்சா
கொஞ்சம் பேர் 4000 பேர் ஒரு பேரணி சொன்னாலும் 10,000 பேர் இருந்தால் பேரணி இருக்க முடியும். எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு வர்றாங்க. திருநெல்வேலியிலேருந்து ஒரு பேருந்து பிடிச்சி வருதுன்னா குறைஞ்சபட்சம் 65,000 70,000 ஒரு பேருந்து பிடிக்கிறதுக்கு. 50 பேர் ஏற்றிட்டு வர்றதுக்கு 70,000 ஆகுது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான வண்டியில் வந்து எல்லாருமே ஆண்கள் பெண்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தோட 200க்கும் மேற்பட்டவர்கள் எக்மோர் வந்து இறங்கி நடந்து வந்தால் அவங்கள ஓட விரட்டி அரெஸ்ட் பண்ணுறதா? மழை கொட்டுற மழை அவ்வளோ தூரத்துக்கு என்ன வன்மம் என்ன அந்த காவல்துறைக்கு? ஏன் உங்களுடைய வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக அணுகிறீங்க? காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தின்படி தான் அணுகணும். நாங்கள் வந்து பேரணி விழிப்புணர்வு பேரணி, இது கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. இந்த மக்களுக்கு வந்து இந்த உள் இடதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கடந்த 14 வருஷமாக பட்டியலின அட்டவணை பிரிவினருக்காக ஏற்பட்ட இடங்கள் அத்தனையுமே வந்து அருந்ததி என்ற ஒரு பிரிவினருக்கே இந்த அரசுகள் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால வடக்கு மாநில ஆதிராவிட பெயர் என்று அழைக்கப்படுகிற அந்த சமுதாய மக்களுக்கும் தேர்ந்தெடுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதை நாங்கள் சுட்டி காட்டாமல் வேற யார் சுட்டி காட்ட முடியும்? நீ ஆட்சி இருக்கக்கூடிய நீ சரியாக செய்ய மாட்டேங்கிற, அப்போ நாங்கள் ஆர்டர் மாதிரி தான் போகணும். ஸோ இதில் என்ன பெரிய குற்றம் இருக்குது? ஒரு பேரணி நடத்தினால் என்ன குறைஞ்சு போயிரு? அது பேரணி நீ பரிந்துரைத்த இடம், நீதிமன்றத்தால் வரையறுக்கப்பட்ட இடம், அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது பேரணி நடத்தக்கூடிய இடம். அதில் வந்து ஒரு பேர் நடத்துறது ஏன் வந்து உங்களுக்கு கஷ்டம்? ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? எங்களுக்கு நாங்கள் வந்து வேறு யாருக்கிட்டையாவது வந்து காசு வாங்கிட்டு வரமா? நாங்கள் எல்லாருமே அவரும் சொந்த காசை போட்டுட்டு 1000 2000 அவங்க செலவழித்து அவங்க கட்டிச்சோரை கட்டிட்டு இங்கே வந்து தங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது நிவர்த்தி ஆகணுங்கா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்கா வராங்க. அவங்கள வந்து நீங்கள் காவல்துறை வந்து 20 பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்திட்டு போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தராக தூக்கி பஸ்ஸுக்குள்ளே போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் என்ன நியாயம்? அதனால தான் வந்து அதை வந்து நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும். இது வந்து இந்த காவல்துறையுடைய அடாவடி அட்டூழியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது வந்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆனதுக்காக தான் நான் வந்து அங்கே படுத்து எங்களுடைய எதிர்ப்பை காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. காவல்துறையினுடைய திட்டமிட்ட இது நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து நியாயப்படியோ சட்டப்படியோ அணுகலை. சில நேரங்களில் சில பேரணிகள், சில ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அவர்கள் பரிந்துரைக்காத அல்லது வந்து அனுமதிக்காத இடங்களில் நடத்துகிற போது அவர்கள் அதை மறுக்கிறதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ரைட் உண்டு. இந்த இடத்துல இப்போ நான் வந்து அண்ணா சாலையில் அண்ணா சிலை பக்கத்தில் நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அது வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு, அங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அங்கே அதை வந்து நீங்கள் வந்து நான் கேட்டது எங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம், அது ஒன்றும் பெரிய பொதுவெளி கிடையாது. ஏன்னு நினைக்கிறீங்க? அப்போ இது அது வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்று, இந்த அரசுடைய தவறு பொதுமக்களுக்கு வரக்கூடாது. அதாவது அருந்து கிடைக்கக்கூடியது கொடுக்கறதுனால வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பேரணியின் வாயிலாக இது ஊடகங்கள் வந்தால் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்துடும். அந்த நோக்கத்தில் தான் அதை தடுப்பதற்காக, அதை வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அதை வந்து கடைசி நேரத்தில் அவங்க தடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பேரணி இன்னும் நாங்கள் மட்டும் தான் நடத்துகிறோமா? தமிழ்நாட்டில் பேரணி எல்லா அரசியல் கட்சிகளும் பேரணி நடத்துகிறாங்களா? இதில் பொது பிம்பம்னு ஒன்று இருக்குல்ல சார், அருந்ததியருக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கிருஷ்ணசாமி தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அதான் தப்புங்க. இது உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதாவது இல்லை, அதுதான் வந்து பப்ளிக் மத்தியில் நீங்கள் சரியாக கொண்டு போங்க. அருந்ததியருக்கு கொடுக்கக்கூடியதை யாருமே எடுக்கல. மற்ற சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டியதை அருந்ததியருக்கு எடுத்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் சார். எங்க வெறும் 3% உள்ளொதுக்கீடு இல்லை சார், அங்கதான் இல்லை சார், 3% இல்லை, அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் அதை தனி இடஒதுக்கீடு கொடுங்க சார்னு சொல்கிறோம்ல. அது ஏன் சார் உள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? அதனுடைய நீங்கள் படிக்கலையா? அதாவது இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடஒதுக்கீட்டுக்கான 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அந்த பிறப்பித்திருக்கக்கூடிய அரசாணையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தவறு பண்ணிக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டு சொன்னபடி அவங்க பிரிக்கலை, கம்பார்ட்மெண்ட் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா அருந்ததியர் தனியாக 3% அல்லது தேவேந்திர வேளாளர் 7% 8% அல்லது மீதிய குடி கம்யூனிட்டி இப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆந்திராவில் 1% ஒரு கம்யூனிட்டி கொடுத்துக்கிறாங்க, 7% இன்னொரு கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, 6% ஒரு கம்யூனிட்டி, மீண்டும் ஒரு கம்யூனிட்டி 15%க்கு 15% 1 7 6 1ன்னு பிரித்து கொடுத்துறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்டலைசேஷன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா ஒன்று அருந்ததியர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு,
மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஒரு கம்யூனிட்டி கம்பார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் வந்து அப்படி கம்பார்ட்மெண்டலைசேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அது கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லாட்டி இந்த பட்டியலின மக்களை வந்து நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கொள்கைக்கு எதிராக இருந்திருந்தாலும் கூட நடைமுறையில் உங்களுடைய கொள்கைப்படியே விட்டுற நீங்கள் ரெண்டாக முறையாக பண்ணியிருந்தீங்கன்னா 3ம் மீதி 15ம் தனித்தனியாக பிரித்து இந்த 3% இருக்கக்கூடியவர்கள் 15%ல் போட்டியிட முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து வழிவகை செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் இதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இது நியாயமானு சொல்லுங்கள் சார். 3% தான் நீங்கள் கொடுக்குறீங்க, 3% நீங்கள் தனியாக பிரித்து கொடுக்காம அது ஏன் உள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வந்து கொலை பண்ணுறீங்க? உள்ளொதுக்கீடு தானே சார். சார் 3ன்னு 18 மேலே கொடுக்குறீங்க சார். இப்போ எங்கே சார் 18? அப்படித்தான் நடக்குது. எப்படி சார் அப்படி நடக்குது? ஆதாரம் எடுத்துறணுமா? ஆதாரம் எடுக்கணும். 14 வருஷத்தில் 14 வருஷமா நீங்கள் ஏன் வெளியே தனி இடத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நான் கேட்கல. அது பிரிக்கிற மாதிரி ஆயிடும்ல. என்ன பிரிக்கிறது? பட்டியல் சமூகத்தை குலைக்கிற மாதிரி ஆயிடும். அது இப்போ அதை விட மோசம் பண்ணிக்கிறீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்குது? உள்ளிடுக்கு கொடுக்குறதுக்காக சொல்லிக்குது. நீங்கள் கம்பார்ட்மெண்டலைசேஷன் தானே சொல்லிக்கிறாங்க. அவர்களை பிரிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. பிரித்து கொடுங்க சார். வந்து அண்ணன் தம்பி சொத்து சமமாக இருக்கணும், எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்கிறது ஒன்று. தனியாக பிரித்து கொடுத்துடணும்ல. 4 ஏக்கராவில் 1 ஏக்கரை தனியாக பிரித்து கொடுக்கணுமா? 4 ஏக்கராவையும் நீ அவங்களுக்கு கொடுக்கணுமா? 4 ஏக்கராவும் அப்படித்தான் நடக்குது. இல்லை, 1 ஏக்கரை கொடுக்கல. அந்த 1 ஏக்கரா எதுன்னு நீ அடையாளப்படுத்தணும்ல. அதனுடைய எல்லை கொடுக்கணுமா இல்லையா? 4 ஏக்கராவில் நீ உனக்கு செக்கு பற்றி போடணுமில்ல. அப்படியெல்லாம் பண்ணாமல அப்படி தான் பண்ணிட்டு பண்ணாமல் அப்படி தான் இப்போ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். இல்லைன்னா நாங்கள் எதிர்ப்புமா? இல்லைன்னா 14 வருஷமா அதை எதிர்ப்புமா? இல்லை சார், கொடுக்கறதுக்கு முன்னாடியே எதிர்த்தோம். கொடுக்க முன்னாடி இல்லை, உள்ளொதுக்கீடு சொல்லும் போதே நம்ம வேணாம் தானே சொன்னோம். அப்போ எடுத்தது வேற ஆச்சா. நீ உள்ளுங்கிற வார்த்தை பயன்படுத்தாதுன்னு சொன்னோம். இது தனித்தனியாக பிரிச்சா யோசிச்சு பாருங்களேன். 18% சொல்றது இவங்க வேற கம்யூனிட்டி, இது 3%, இது 7%, இது 5%ன்னு தனித்தனி ஆயிடும்ல. அது 4 மாட்டை 4 உடைச்சு விட்டு அது நல்லது இல்லை. சிங்கத்துக்கு தான் குற்றம் பண்ணி ஏன் உடைச்சு விட்டீங்க? இப்போ ஏன் சார் உடைச்சிங்க? உள்ளுக்குள்ளேயே தானே சார் கொடுக்குறது சார். நீங்கள் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எப்படி மீண்டும் அருந்து நீங்கள் உடைச்சிட்டீங்கல்ல சார். தனியாக பிரிச்சுட்டீங்கல்ல. இல்லை, கொஞ்சம் பசி அவங்களுக்கு அதிகம், கொஞ்சம் சாப்பாடு தேவை அதிகமாக இருக்கு, கொடுப்போம் கொஞ்சம். இதெல்லாம் உங்களுடைய விளக்கம் ஆச்சா. சட்டம் என்ன? நீங்கள் வந்து அவங்களுக்கு பசி இருக்குங்கிறதுக்கு உங்கள் தேவைங்கிறதுக்கு என்ன ஆய்வு என்ன? சரி, இப்போ இப்படி வச்சுப்போம் சார். நமக்கு 18% இடஒதுக்கீடு, 18க்குள்ளே மட்டும்தான் போட்டிடுறோமா? ரெஸ்ட் ஆஃப் 31ல நம்ம போட்டிடுறது இல்லையா? பொதுப்பட்டியலுக்குள்ள நம்ம போறது இல்லையா? பொதுப்பட்டியல் 31%லயே நம்ம போட்டியிடலாம்ல. போட்டியிடலாம் இல்ல. அப்ப 18 போட்டிட்டு நீங்க அதுலயும் போட்டிடுவீங்களான்னு கேட்டா நியாயமா? சொல்ல கேளுங்க. அதாவது இப்போ வந்து முதல்ல பிசி மட்டும் இருந்தது. எம்பிசி எப்போ வந்தது? 80களின் இறுதியில் கடுமையான போராட்டங்கள் நடத்தி கொண்டு வராங்க. அப்போ எம்பிசி பிசிக்குள்ள போட்டிடலாமா? எம்பிசி பிசிக்குள்ள என்ன அக்கறையோட சொன்னீங்க? பிசி விட எம்பிசி வந்து ரொம்ப லோ தான் சேர்க்குறாங்க. அதில் யார் சேர்க்குறாங்க? அதில் இருந்து சலவை தொழிலாக இருக்கிறாங்க, சவர தொழிலாக நெசவாக இருக்கிறாங்க, ஆசாரி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் சார் வந்து நீங்கள் அவங்க மேலே என்ன சார் உங்களுக்கு? அது 50% 30 20 நிலை பிரிச்சாங்க. ஆமாம், அதே சார். அதையும் பிரிக்கலாமா? ஏன் சார் பிசி பிரிச்சிங்க? அந்த மாதிரி பண்ணியிருக்கணுன்றீங்க. முஸ்லீம் பிரிச்சிங்கல்ல, அந்த 3 எப்படி கொடுத்தீங்களா? எப்படி கொடுத்துறீங்க? எப்படி கொடுத்துறீங்க? எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. பிசிஎம்னு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த பிசிஎம் வந்து பிசிக்குள்ள மீதி இருக்கிறத போட்டி விட முடியுமா? நம்மளும் போட்டிடலாம். இல்லை, நான் கேட்குறேன். அங்கே போட்டியிட முடியாது. ஓகே சார். இல்லை இல்லை எதுக்காக பிசிஎம் எதுக்காக? முஸ்லீம்ஸ் ரொம்ப ரொம்ப கடமையில் இருக்கிறாங்களா? இல்லை சார், அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ல. சரி, அப்போ பிரதிநிதித்துவம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டீங்கல்ல. அப்போ அவங்களுக்கு ஏன் பிசிக்கு காமனுக்குள்ள எடுக்க விடலாமல்ல? நீங்கள் போட்டியிட விடலாமல்ல? பிசிக்குள்ளேயும் ஏன் முஸ்லீம்ஸும் போட்டியிடக்கூடாது? அனுமதிங்க. ஸோ அந்த மாதிரி இதை பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் சார், இப்படி லாஜிக் யோசிச்சு பாருங்களேன். இப்போ SC-Aல ஒரு வேலை ஃபில் ஆகலைன்னா இந்த ரெஸ்ட் ஆஃப் 15%லேருந்து போகிறாங்கல்ல, போகலாம்ல. இல்லை, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அருந்திருக்குன்னு கொடுக்கறதுக்காக நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா சார்? அதை முறையாக அருந்திருக்கு 3% கொடுத்துருங்க. மீதி எஞ்சிருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு 15% இருக்கா இல்லையா? அதையே அடையாளப்படுத்தி இது இந்த கம்யூனிட்டி கொடுக்குறாங்க, இது ஷெட்யூல் காஸ்ட், இது ஷெட்யூல் காஸ்ட் ஏ, இவங்க அங்கே போக முடியாது, அவங்க இங்கே போக முடியாதுன்னு வரையறை பண்ணுங்க, வர போடுங்க. ஏன் போகக்கூடாது? ஏன் போகணும்? எல்லாரும் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள். எப்படி? எல்லாரும் பட்டியலின மக்கள். எப்படிங்க?
எல்லாருமே அப்புறம் எஸ்சி ஏன் ஆகிறாங்க எல்லாரும் இல்லையா? இன்னும் தேவை அதிகமாக இருக்கு அவங்களுக்கு. இன்னும் ஒடுக்கப்பட்ட இவங்க தேவையில்ல முடிஞ்சு சொல்கிறீங்களா? அப்போ தேவேந்திர வேளாருக்கும் ஆதிராவுக்கும் தேவையில்லை இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஓப்பன் அங்கே இருக்குது. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து மீட்டிங் போட்டு நீங்கள்லாம் வந்து முன்னேறிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ கிரிமி லாயர் தானே பார்க்குறீங்க. அப்போ முன்னேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பட்டியலேருந்து வெளியே தெரியலாம்ல? ஏன் எஸ்சி பட்டியல் வச்சுக்கிறீங்க? முன்னேறிட்டாங்க. தேவேந்திர வேளாளரும் முன்னேறிட்டாங்க, ஆதிராவும் முன்னேறிட்டாங்க. அப்போ எஸ்சி மட்டும் வச்சுக்கோங்க. அவங்கள மட்டும் 3 பேர் எஸ்சின்னு வச்சுக்கோங்க. இவங்களாவது வெளியேற்றிருங்க. நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்காம எதுக்கு வெறும் எஸ்சின்னு பேர் வச்சுக்கிறீங்க? சட்ட ரீதியாக வந்து இவங்க கூட திமுக கருணாநிதியும் ஸ்டாலினும் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு கொடுக்குற ஒரு முறைப்படி சட்டத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணணுமல்ல? அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து கண்டதான் பேசுகிறீங்க. இந்த விஷயத்தில் ஏன் சார் திருமாவளவன் மேலே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க? நான் என்ன தொடர்ந்து அப்பையிலேருந்தே அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அந்த மக்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எப்படி அதை வந்து வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு போய் கேட்டு பாருங்கள். இருக்கிறதால் பாதிப்பு அடைஞ்சுக்கிறான்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு யாரையும் ப்ளேம் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆச்சா, ஒருத்தருடைய நடவடிக்கையின் மூலமாக அவர் செய்யக்கூடிய செயல் பாதகத்தை உண்டாக்குதா சாதகமாக? ஆச்சா, நாம் வந்து பப்ளிக் லைஃப் வர்றோம். ஆச்சா, இந்த நிமிட வரையிலும் அதாவது வந்து அகில இந்திய அளவில் மாயாவதி அவர்கள் இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டேஷன் பண்ணுறக்கூடிய அதாவது பிரிக்கிறத வந்து எதுக்குறாங்க, கடுமையாக இருக்கிறாங்க. பஸ்வானுடைய சன்னு சிராக எதுக்குறாங்க, எல்லாரும் எதுக்குறாங்க. நான் வந்து அதுக்குள்ளே வரவே இல்லை. நீங்கள் நீங்கள் பிரிக்கிறீங்க, பிரிக்கிறது முறையாக பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறேன். இது வந்து நடைமுறையில் நம்ம பாதிப்பை கண் முன்னாடி பார்க்குறோம். பல்கலைக்கழகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா 6 போஸ்ட் காலி ஆச்சுன்னா 6ம் அருந்ததியர் மட்டுமே போட்டியிடுற மாதிரி வந்து கால்பர் பண்ணுறாங்க. பேராசிரியர் வேறு கல்லூரிகள் வந்தால் அது மாதிரி பண்ணுறாங்க. எடுக்கிற போஸ்ட்டுகள் எல்லாமே பிரித்து 100 போஸ்ட் இருந்தால் 30-38 மாவட்டத்துக்கு பிரித்து பஞ்சாயத்து ரீதியாக பிளாக் ரீதியாக பிரித்து ஒத்த போஸ்ட்டு காலி ஆகிற மாதிரி வச்சு ஒத்த போஸ்ட் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வருதோ. ஆச்சா, இது வெறும் ரோஸ்டர் சிஸ்டத்தில் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டுங்க. 1, 2, 3, 4, 5 ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பொதுவுக்காக போகும், யார் வேணாலும் போட்டியிடலாம். 2வது போஸ்ட்டு வந்து எஸ்சிக்கு போயிடும். 3வது போஸ்ட் வந்து எம்பிசி, 4 வந்து பிசி, 5வது போஸ்ட் எகைன் ஜென்ரல் டர்ன் வரும், 6வது வந்து வரும். இப்போ அந்த எஸ்சி அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு வரக்கூடிய எந்தெந்தெல்லாம் வருதோ அந்த வாய்ப்புலாம் எஸ்சிஏக்கு கொடுக்குறாங்க. எஸ்சி கொடுக்குறது எஸ்சி கொடுக்குறதே கிடையாது. அது என்ன பண்ணிக்கிறாங்க, 3% அவர்களுக்கு 100% ஊர்ஜிதம் பண்ணிட்டு மீதியும் அருந்ததியர் கம்யூனிட்டியில் தகுதி வாய்ந்தவர்கள் வந்தால் 15% போட்டியிடலாம்னு கொண்டு வராங்க. இந்த மாற இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் ஒரு அராஜகமான அநியாயமான சட்ட விதி கிடையாது. அது தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசிட்டு இந்த தவறை பண்ணுறாங்க. இது எப்படி நாங்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடியவங்க, இந்த மக்களுடைய சமூக நீதிக்காக இருக்கக்கூடியவங்க, இது எப்படி இதை வந்து தட்டி காக்க முடியும்? 2008 அன்றைக்கே உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி வந்து இதே மாதிரி வந்து 1950 எங்கெல்லாம் வந்து பட்டியல் பிரிவுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி எடுத்து இடஒதுக்கீடு நிரப்பியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஸ்சி என்ற ஒரு பட்டியலே இருக்காது, எல்லாரும் கம்ப்ளீட்டாக மேலே போயிருப்பாங்க. ஆச்சுங்களா? எஸ்சிக்கு சரியாக பண்ணலை. இப்போ எஸ்சி நீங்கள் பண்ணுறீங்க அங்கே தான். இல்லை சார், இப்படி பாருங்களேன், அப்படி எஸ்சிஏக்கே சரியாக பண்ணுறாங்க, 3%க்கே சரியாக பண்ணுறாங்கன்னா 15%க்கு இன்னும் சரியாக தானே பண்ணுவாங்க. பண்ணலையே, அநியாயம் பண்ணாங்களே. இன்றைக்கி வெளிவிட சொல்லுங்கள், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குல்ல. தமிழ்நாட்டில் 56 துறை இருக்கு இல்லையா? எல்லா துறைகள், அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே. இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட்டில் எத்தனை 7 மண்டலம் இருக்குது வச்சுங்களேன். 7 மண்டலத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் யார், ஜென்ரல் மேனேஜர்ஸ் யார், 100க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது, கிளை இருக்குது, அதனுடைய கிளை மேனேஜர்ஸ் யார், அதுக்குள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாம் யார், இது வந்து டேட்டா கொடுங்க ஆச்சுங்களா. சார், செய்கிறதெல்லாம் அநியாயம். வாக்கு வங்கிக்காகவும் வேறு பல்வேறு காரணங்களுக்காகவும் நீங்கள் வந்து இந்த 3%ங்கிற இடஒதுக்கீடு, இன்னும் சொல்லப்போனால் நான் கேட்ட அந்த 3.5 லட்சம் பின்னடைவு பணியிடங்களை நிரப்பக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக, அதுக்கு பழி வாங்கணுக்காகத்தான் இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி தேவேந்திரோட மக்களையும் ஆதிரோட மக்களையும் அவர் பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இன்றைக்கி இருக்கிற திமுக அரசு தான்.
இதுக்கு துணையா போயிட்டாரு திருமான்னு சொல்றீங்க. அது எப்படி ஒரு அருந்ததியர் மக்களுக்கு 3% நான் இடஒதுக்கீடுங்கும் போது வந்து அதுக்கு துணையா- ஆதரவு தெரிவிச்சதுக்காகவே நீங்கள் அதாவது துணையாக போனாங்களோ அவர்கள் எப்படி போனாங்கிறத பற்றி நமக்கு இல்லை. ஒரு இஷ்யூ வர்றபோது அதில் வந்து அரசியல் கலக்காமல் சுயநலம் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் ஆச்சுங்களா. இப்போது நான் சட்ட ரீதியாக பேசுகிறேன். எப்படிங்க? சட்ட ரீதியாக பேசுகிறேன். இந்த மக்களுக்கு 18ல் 3 போக 15% இடஒதுக்கீடு இந்த மக்களுக்கு கிடைக்கணும். இந்த 15% இடஒதுக்கீடு கிடைக்காத வகையில் இந்த உள்ளூர் இடஒதுக்கீடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்காளாகிறாங்க. தென்தமிழ் தேவேந்திரர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றிய கருத்தை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லவில்லை என்றாலோ அதை வந்து மாற்றி சொன்னாலோ அந்த மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருந்ததியின தலைவர்களே, கட்சியின் தலைவர்களே கூட திருமாவை கடுமையாக விமர்சிக்க தானே செய்கிறாங்க. அவருடைய அதாவது வந்து அது அவங்க அது தெரியும், அது என்னங்கிறது அவங்க தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் 3% ஆதரவாக திருமா குரல் கொடுத்துட்டாரு, அதனால தான் அது வந்துருச்சுன்னு நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம். அதனால தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் ஆதி திராவிடர் மக்களுக்கும் பாதிப்பு. அதனால தான் வந்துருச்சுன்னு சொல்லல, நம்முடைய எதிர்ப்பு குரல் வலுவாக இருந்திருந்தால் காரணமாயிட்டாரு இருந்திருந்தால் 3% இடமும் கூட கொடுத்துருப்பாங்க. உள்ளுடுக்கீடா வந்திருக்காரு. புரியுது. அதான் ஏதோ ஒரு வகையில் தடுத்திருக்கலாம். நீங்க ஒரு மிகப்பெரிய தான் வந்து மகாபாரதத்தில் ஒரு அதாவது வந்து ஒரு நீதிக்கும் அநீதிக்கும் யுத்தம் நடக்கின்ற பொழுது நீங்கள் அந்த அநீதியை பார்த்து கொண்டிருந்தாலே நீங்கள் அநீதிக்கு துணை போனவர்களாக அர்த்தம். அதான் அந்த அர்த்தம் புரியுது. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த தவறு ஏற்படுகிறது என்று தெரிந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தின்படி அணுகுங்க. ஆச்சா, இந்த நாட்டில் அதை கூட அணுகாமல் அப்புறம் இந்த இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதான் சார், அப்படி ஒரு விமர்சனத்தை நாம் வைக்கிறோம். இன்னொரு பக்கம் அருந்ததி இன மக்கள் தலைவர்கள் திருமா வந்து 3% இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாரு, அருந்ததி இன மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கிறத எதிர்க்கிறாருன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ரெண்டு பக்கமும் இப்படி சொல்லும்போது குழப்பம் வருது இல்லை? எதுக்கு சரி எது இதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதாவது நான் வந்து 3% இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை. எப்படிங்க? சரிதானே? எஞ்சி இருக்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டில் நீ பங்கு கேட்காதே, பங்கு பெறாதே. ஓகே, உனக்கு 18%க்குள்ளேயும் போட்டியிட முடியாத போது நீ தனி இடஒதுக்கீடு உனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அப்படிதானே? இந்த 18%த்தில் தேவேந்திர குல வேளாளரும் நிற்கிற போது, ஆதிராளரும் நிற்கிற போது அருந்ததியர் கம்யூனிட்டி போட்டியிட முடியலைங்கிறது தானே வாதம். அவங்களுக்கு கொஞ்சம் கேர் அதிகமாக தேவை. கேருக்கு தான் 13% கொடுத்தாச்சே. அப்போ கேரே இல்லாத மீண்டும் இதுக்குள்ளே எப்படி வர்ற நீ? சார் சொல்ல புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சொல்ல புரியுதா இல்லையா? என்னால் இவர்களோடு போட்டியிட முடியலங்கிறதுக்காக தான் நீ தனியாக வாங்கின. அப்போ அதோடு நின்றுக்கணுமில்ல. அப்போ மீண்டும் இதுக்கு வந்தால் வம்புக்கு வர்றீங்கன்னா என்ன இருக்குது? ஆனால் பொது பிம்பம் என்ன நினைப்பாங்க? இது ஒரு தமிழ்நாட்டில் அதுதான் அந்த பேரணி நாங்கள் நடத்துனதே இந்த மாரை வந்து தவறாக ஒரு தமிழ்நாட்டில் எப்பவுமே வந்து ஒரு சென்டிமெண்டல் பாலிடிக்ஸ். ஒருத்தர் கையை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதையே நோக்கி போயிட்டு இருப்பாங்க தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு யாருமே முயற்சி செய்ய மாட்டாங்க. ஒரு கண்டன அறிக்கைனா கண்டன அறிக்கை கொடுப்பாங்க, ஆதரவுனா ஆதரவு கொடுப்பாங்க, மாலை போடணும்னா மாலை போடுவாங்க. எதுக்கு மாலை போட்டால், எதுக்கு ஆதரவு கொடுத்தா, எதுக்கு கண்டனம் பண்ணு கேட்டால் அவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ நம்ம போலி நம்ம குற்றம் சொல்லிடுவாங்கல்ல. ஆச்சா, அதனால் இல்லை சார், இப்போ ஒருவேளை அரசாங்கம் இப்போ இது கொடுத்துருச்சுன்னு வைங்க, ஆமாம் நிஜமாலுமே இப்போ கவர்மெண்ட் போஸ்ட்ஸில் இடஒதுக்கீட்டில் இவங்க பின்தங்கி இருக்காங்க, அதனால தான் இப்படி கொடுக்க வேண்டிய காட்டிட்டாங்கன்னா அந்த அப்போ அது போதுமானதாக இருக்குமா? உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யாமல் நாங்கள் புதிய தமிழகம் கட்சி ஒருபோதும் ஓயாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இந்த 15 வருஷமாக என்ன நடந்ததுன்னா, இந்த வடக்கு மாவட்டக்கூடிய ஆதிராவிட சமூக இளைஞர்கள் புரியாமல் இருந்தாங்க. இது என்ன நடக்குது, அந்த சட்டத்தின்படி என்ன நடக்குதுங்கிறதே வந்து என்ன அவ்வளோ கிரிமினலாக பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இந்த உள்ளிருக்கிறது கிரிமினல் தான், அது கிரிமினல் நடவடிக்கை தான். அது நேர்மையான நடவடிக்கை கிடையாது. யாரும் இப்படி வஞ்சகம் பண்ண மாட்டாங்க. அதனுடைய சூத்திரத்தை இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்பாங்கன்றீங்க? எதிர்ப்பு கடுமையாக வந்துருச்சு, கடுமையாக இருக்குது. உள்ளிடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்து வந்து தமிழ்நாட்டில் வடக்கு மாவட்ட ஆதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலையும் மீதி 76 சமுதாயம் அதே தேவேந்திர மக்கள் மத்தியிலும் கடுமையாக இன்றைக்கி விழிப்புணர்வும் எதிர்ப்பு வந்துருச்சு. இப்படி ஒரு
விஷயங்கள் எதிர்க்கும் போது சார், பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடுன்னு வரும் பொழுது பொது சமூகம் எல்லாம் இதை தான் இதே மாதிரியான டோன் தான் சொன்னாங்க. அப்போ அவங்களையெல்லாம் நம்ம சாதி வெறியர்கள்ன்ற முத்திரைக்குள்ளே கொண்டு போனோம். இப்போ திருப்பியும் படிநிலையில் இன்னும் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு எனக்கு புரியுது, இதுக்குள்ளே வராதிங்கன்றீங்க சார். நான் தான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் யார் இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை விளக்கமே உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோம். இதை புரிய வைப்பதற்காகத்தான் யாரும் கொடுக்கணும். இப்போ இதை வந்து சப்போஸ் வந்து எம்பிசியை பிரித்து செலவு தொழிலாளர்களையும் செலவு தொழிலாளர்கள் 3 கம்யூனிட்டி இருக்காங்க. அந்த கம்யூனிட்டிகளெல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோன்னா எல்லோரும் ஒத்துக்குவாங்களா? பிசிக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டியில் அதுக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டியில் எடுத்து சின்ன கம்யூனிட்டியில் எடுத்து கொடுத்தா பிசி எல்லாம் ஒத்துக்குவாங்களா? இதே ஒன்றும் வேண்டாம், முஸ்லீம்ஸு 3 கொடுத்துறீங்க. 3 கொடுத்தது போக மீதிக்கு 2 இடத்துல எல்லா முஸ்லீம்ஸும் போட்டியிடலாம்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஒத்துக்கிற ரெடியான்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகளும் எல்லாரும் இதுக்கு ரெடியானு கூப்பிட்டு கேளுங்க. ஸோ எல்லா உள்ளொதுக்கீடுகளையும் அணுகிற மாதிரி இதையும் அணுகுங்க. ஆமாம், இடஒதுக்கீடுகள் எல்லா உள்ளொதுக்கீடு எல்லா இடஒதுக்கீடுகளையும் அணுகிற மாதிரி உள்ளொதுக்கீடு சொன்னேன். எல்லா இடஒதுக்கீடுகளையும் அணுகிற மாதிரி ஒரு இடஒதுக்கீடு பொதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டால் நிர்ணயிக்கப்பட்டது. மீதி அந்தந்த கம்யூனிட்டிக்காக கொடுக்கப்படக்கூடியது. பொதுங்கிறது அதாவது எஃபிஷியன்சி, தகுதி திறமையினுடைய அடிப்படையில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணுக்காக வந்து சகானி இந்திரா சகானி கேஸில் முடிவு பண்ணுதுங்க ஆச்சுங்களா. 50% தான் நீ இடஒதுக்கீடு கொடுக்கணும், 50% மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுக்கு 13 ஜட்ஜினுடைய 13 ஜட்ஜினுடைய உத்தரவு இன்றைக்கி இருக்குது. அதான் இந்திரா சகானி கேஸ் ஆச்சுங்களா. அது வந்து சட்டம், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. மீதி அந்தந்த கம்யூனிட்டிக்கு தான் போகணும், வேறு ஒருத்தர் போக முடியாது அப்படின்னு ஃபோர்ஜரின்னு அர்த்தம். நம்ம ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்துக்கெல்லாம் போயிருந்தோம் நாக்பூருக்கு கடந்த காலங்களில். இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லை. ஸோ மீண்டும் போகிறதுக்கான அல்லது அந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்றதுக்கான அந்த சாகாக்கள் எல்லாம் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? நாங்களோட சாகாக்கள் பங்கேற்கலையே, ஒரு அலுவலகத்துக்கு அழைக்கிறாங்க போகிறோம், அது என்ன பெரிய விஷயம். ஆர்எஸ் அலுவலகம் 1925 இருக்குது, ஏறக்குறைய 100 வருஷம் 100 வருஷம் ஆகிப்போச்சு. அழைச்சாங்கன்னா என்ன போகிறது, என்ன குற்றம் இருக்குது, அது தப்பு இருக்குது. பாஜகவோட கூட்டணி இல்லை, அரசியல் ரீதியாக தாங்க அது வந்து தப்பு இருக்குது. பாஜகவோட கூட்டணி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், சேரலாம். இது வந்து அரசியலில் வந்து நாம் அதுக்கெல்லாம் ஒரு வரையறை பண்ண முடியுமா? சரி, யார் அரசியல் பாஜகவோட கூட்டணி இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க? 2001 பாஜக திமுகவினுடைய தலைமையில் பாஜக இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, இவங்க இருந்தாங்க ஆச்சுங்களா. ஸோ எல்லோரும் தானே இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 இருந்த பிறகு மீண்டும் நீங்கள் 99 இருந்து 2020 இருந்தாங்க ஆச்சுங்களா. இல்லை அதில் உங்களை இப்போ நீங்கள் கடந்த சில ஆண்டுகளான திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் யாரும் நாங்களும் கூட்டணியில் இருந்தாங்க. இல்லை அரசு தலைமையகத்துக்கான நிகழ்வுகளில் அழைக்கிறதுக்கெல்லாம் போனது இல்லையே. அப்போது நம்மளுக்கு அவங்க ஒரு கூடுதலாக நம்மளுக்கு ஒரு கௌரவம் கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் தப்பு இருக்குது. இல்லை அப்போ போகிறது உங்களுக்கு அரசியல் முத்திரையெல்லாம் மாறுது. இது அதாவது அதான் சொல்ல பார்க்கக்கூடியவருடைய பார்வைகள் அப்படி இருக்குது ஆச்சுங்களா. நாம் எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். நாம் என்னவாக இருக்கிறோம், நம்மை ஆளுவது எது? ஒரு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அதாயிருமா ஆச்சுங்களா. அதில்லை, நாம் எப்படி இருக்கிறோம், நாம் இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறோம், மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்குறோமா, இந்த நாட்டை ஆளுவது எதுவாக இருக்கணும்னு பார்க்குறோம், மனித நேயம் ஆளணும்னு நினைக்கிறோமா, மதம் ஆளணும்னு நினைக்கிறோமா, சாதி ஆளணும்னு நினைக்கிறோமா, மொழி ஆளணும்னு நினைக்கிறோமா? என்னை பொறுத்த மட்டிலும் மொழி ஆளக்கூடாது, சாதி ஆளக்கூடாது, மதம் ஆளக்கூடாது ஆச்சுங்களா. இந்த நாட்டில் மனித நேயம்தான் ஆளணும், கொள்கைகள் தான், சமத்துவமும் சம உரிமையும் தான் கொள்கையாக இருக்கணும் தான் வந்து நம்முடைய பிரின்சிபல். அதில் எந்த சூழ்நிலையும் அதில் வந்து தெளிவாக இருக்கும். எங்கே யார் கூட அழைச்சா போகிறது தப்பு. நிறைய ஒரு கேள்வி, சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சை வந்துருந்துச்சு. சீமான் அவர்கள் பேசும் பொழுது பாண்டியர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் அப்படின்னு சொல்ல கடுமையான எதிர்ப்புகளை தென் மாவட்டங்களில் பல அமைப்புகளும் சீமானுக்கு வச்சுருந்தாங்க. சீமான் தென் மாவட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க போகும்போதெல்லாம் எதிர்ப்புகள் எல்லாம் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. நிறைய மிரட்டல்களையே கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சீமானினுடைய அந்த கருத்து குறித்த உங்களுடைய பார்வை என்ன? உங்களை பொறுத்தளவு பாண்டியர்கள் யார்? பாண்டியர்கள் தான் பாண்டியர்கள். இப்போ இருக்கிறவங்கள யார்? இது பாண்டியர்கள் அது இப்போ இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தான் இனிமேல் ஜீன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாண்டியர்களும் சேர சோழ பாண்டியர்கள் தான் இருக்க முடியும்.
எல்லாருமே சேர சோழ பாண்டியர்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அதான் இருக்க முடியும். ஒரே வேறு தான், ஒரே ரூட் தான் இருக்க முடியும். நன்றி சார், உங்களோட நன்றி. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.